ராஜராஜன் தர்பார். இன்று தவிக தலைவர் விஜய் அவருடைய நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் போது பழனிசாமி தலைமையில் அதிமுக அணி 22 எம்எல்ஏஸ் தவிகக்கு எதிராகவும், எஸ்பி வேலுமணி அவருடைய தலைமையில் இன்னொரு அணியினர் 25 பேர் ஆட்சிக்கு ஆதரவாகவும் வாக்களித்தனர். இதுல இருந்து யார் சரியான உண்மையான அதிமுக, அதிகாரப்பூர்வ அதிமுக என்று சபாநாயகர் சரியாக அந்த தீர்மானத்திற்கு முன்பே அதை நிர்ணயம் செய்யாததால், அறிவிக்காததால் இன்றைக்கு பெரிய குழப்பம் நடக்கிறது. யார் உண்மையான அதிமுக, அதிகாரப்பூர்வ அதிமுக என்பது. அதனால்தான் இந்த குழப்பம். ஆக யார் அதிகாரப்பூர்வ அதிமுகவாக இருக்க முடியும் என்பதை பற்றி என்னுடைய கருத்துக்கள். இதுல நம்ம கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி பார்க்கும்போது இது இந்த அதிகாரப்பூர்வ பொதுச் செயலாளர், இன்றைக்கு அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பழனிசாமி அவர்கள் தான் அதிகாரப்பூர்வ பொதுச் செயலாளர். அவர் நியமிக்கின்ற கொறடா அவர் தான் அதிகாரப்பூர்வ கொறடா. அவர் சொல்றபடிதான் மற்றவங்க எல்லாம் கேட்கணும். இல்லாட்டி அவங்களெல்லாம் கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி தண்டிக்கப்படுவார்கள், பதவி இழப்பு ஏற்படும். இன்றைக்கு இவருக்கு எதிராக பேசுவார். இன்னைக்கு 22 பேர் பழனிசாமி பக்கத்தில் ஆதரவாக இருந்தார்கள். இதற்கு எதிராக இருப்பவர்கள் அது இவங்களோட அதிகமாக இருந்தால் கூட 25, 26 எவ்வளவு இருந்தாலும் அது மெஜாரிட்டி என்ற காரணத்தை காட்டி அவர்களை அங்கீகரிக்க முடியாது. கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி அப்படி எதிர்ப்பவர்கள் குறைந்தது மூன்று பங்குல 2 பங்கு ஆதரவுகள் இருக்க வேண்டும். அதாவது 47 எம்எல்ஏன்னா கிட்டத்தட்ட 31 பேர் பழனிசாமிக்கு எதிராக இருந்தால் அவங்க மேல இந்த சட்டம் சட்டத்தைப்படி தண்டிக்கப்பட மாட்டார்கள். அப்ப அதோட குறைவா இருந்தால், இப்போதைக்கு 25 பேர் தான் இருக்கிறாங்க அப்படின்னா, கட்சி தாவல் தடை சட்டத்தைப்படி அவர்கள் பதவி இழக்க வேண்டும், அவர்கள் அது தண்டிக்கப்பட வேண்டும். இதோட சட்டத்தோட முக்கிய நோக்கமே பணம் பதவி காட்டி அதை கட்சியை மாற செய்யக்கூடாது என்பதுதான் இதோடைய நோக்கம். இதை மாற்றி இதை காலம் தாழ்த்துவதனாலேயோ இல்லை அதிகாரப்பூர்வம் யார் என்று அறிவிக்காமல் அப்படியே தள்ளி போடுறதுனாலையோ அந்த மாதிரி செயலில் ஈடுபட்டால் இது அந்த சட்டத்தை நீர்த்து போக செய்யும். அது கீழ்த்தரமான அரசியலுக்கு வழிவகுக்கும். ஆகவே ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய எண்ணம். அதுக்கு கட்சி தாவல் தடை சட்டத்துப்படி யார் தவறு செய்தார்களோ அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் ஜனநாயகம் காக்கப்படும். ராஜராஜன் வாசன், இந்திய மறுமலர்ச்சி இயக்கம்.